போடுங்க போடுங்க. இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்காங்க? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போயா. ஒண்ணும் மாப்பிள்ளையும் முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா திஷ்டி விழாத என்ன? கொண்டாட்டிய திஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏமாமா நின்னுட்டீங்க? இல்ல, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? ஒண்ணு பண்ணுவோம் மாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன், எதுக்கு? இல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க. இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும், அதனாலதான். ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லன்னா இன்னொன்னு செய்வோம் மாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க. அப்ப யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல்ல பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன், ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், 3 டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் விட்டு நீ அந்த பக்கம் உட்காரு, நான் இந்த பக்கம் உட்கார்றேன். அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. ஓகே சரி வா. ஏனுங்க, உங்களுக்கு பேப்பர் ஒன்னே தான் உலகமா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமக இன்னும் வீட்டுக்கு புறமே வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான். அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பாப்பேன். மருமக இதே மாதிரி வீட்டுக்கு புறமே வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2ல 1 என்ன ஏதுன்னு பாத்து போடுவேன். போட காத்துல சாரல் அடிச்சா ஓடும், அங்கங்க காலா முளைக்குது. என்ற வயிறு 3 மாசமா. இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதான் ஊர்தான் பாருங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. உள்ள வாமா, செக் பண்ணலாம். டாக்டர். என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா 2-3 மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க ப்ளீஸ். ராசா, அட பாவி, நாள நாள்ல வரதுவா தலையெடுத்து இப்படியா முடியாது? அழுகாம விஷயத்த சொல்லுமா. மருமகளை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போனேன். என்ன சிக்கு ஏது சிக்குன்னு சொல்லல, ஆனா இப்ப வரைக்கும் புள்ள மறக்காதுன்னு சொல்லி போயிட்டாங்கடா. பாவி மகம், எந்த அம்சமே இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சேன். ஆனா இப்படி வம்சமே விளங்காதவள வந்து வாச்சிருக்காள. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி முடிவு பண்ண என்ன அர்த்தம்? சும்மாறா, கட்டல ஆடுனா மட்டும் கல்யாணம் இல்ல, தொட்டலும் சேர்ந்து ஆடணும். இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிறது. ஆமா ஆமா, இத்தனை நாள் ஏத்தங்கட்டி இறச்சதுக்கு இழுக்கிற பூமி இறந்த விளைச்ச வந்திருக்காது. இந்த 6 மாசம் பொறுக்கிறதா. நீயே ஊருக்கு போற தண்டோரை போட்டு மானத்தை வாங்க. ஏதோ பெரிய எடுத்து பொண்ணு பாலும் தேனுமா குடிச்சு உடம்பு ஊறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் சொரக்கானி இப்பெல்லாம் தெரியுது. ஒன்னே கண்ணேன்னு பெத்து வளர்த்தேன். இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு என்ன கேக்குற? வாயினடா, காதை சேர்த்து முடிக்கிறேன். கொஞ்சம் ஐயா இருந்தா காய்ச்சேன்ற காது ஊத்து. ஊர்ல 4 பேர் பேசுறதுன்ற காதலியாவது உடுங்க இருக்குது. யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, நீ உள்ள போ. ஏன்டா இப்படி நாய் மாதிரி வண்டு வண்டு உடுக்குற? பொறகால போனது அவன் டெபி விட்டாளாச்சு. நீ உள்ள போங்கற. ஐயோ, நான் இங்க எந்த கோயிலுக்கு படி வந்தேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பால் ஊத்துறேன்னு நினைக்கிறேன். வணக்கம் மாப்ள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா நீ எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா. நீங்க பேசிட்டுங்க, வந்தா. ஏமா எழுதிருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது, என்ன நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்காங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? முக்கியமான விஷயமா? ஏமா, என்னன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் பேசணுமா. நீயே போமா. அம்மா வர்றாங்க.
வணக்கங்க. வணக்கங்க. ஆ, சம்பந்திங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றதை விட உங்க மக என்ன தாத்தா வாக்கி இருக்கு. கண்ணே என்ற தங்கம் ராசாத்தி. கங்காஜிலேஷன். மாப்பிள்ள, வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம். உங்களையும் கூப்பிடலாம் தான் வந்தோம். எங்க சம்பந்தி அம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என் மகன் பேர் சொல்ற வாந்தி எடுத்துருக்கா. கோயிலுக்கும் போவீங்க, குத்தாரத்துக்கும் போவீங்க. ஆனா உங்க மகன் பித்தாந்தி கூட எடுக்கலையே. ஏமா, அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கே. நீ சும்மாறா. பவுனை வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்லா உரைக்கட்டும்னு தான் பேசுறேன். அவங்க கொடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாலாட்டு பாட முடியுமா? இல்ல ஸ்கூட்டரை தொட்டில ஓட்ட ஆட்ட முடியுமா? ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்டேங்கிற வேகத்துல பேசாத, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை. ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கிற அளவுக்கு நான் இன்னும். நீ உள்ள போ. நான் எடுத்துக்குள்ள போகணும். நீ உள்ள போ. போக மாட்டேன், போன போக மறுபடியும் மாட்டேன். ஏய் பாகியலட்சுமி, உன்னதாண்டி இப்ப என்ன ஆயிடுச்சு நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற? என் தளபதியை நினைச்சு அழறேன் மாமா. எனக்கு வந்து இந்த கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு அழறேன். கொடுமையா? இந்தியாவுக்கு நடு ராத்திரில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரி, மறக்க கூடாத ராத்திரி. ஒரு நல்ல தாம்பத்தியத்துல புனிதமான நிகழ்ச்சி அரங்கேற்றமாயிருக்கு. அதை நினைச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்காம இப்படி குமரி குமரி உட்கார்ந்து அழுதுட்டுன்னா என்ன அர்த்தம்? அதாண்டி, நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உன்ன 4 பேர் தப்பா பேசக்கூடாது, அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் பாரு. அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல. போத நிறுத்துங்க மாமா. சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே, எது மாமா தியாகம்? கைகால் சுளுக்கெடுத்துன்னு வைத்தியக்கிட்ட போனா அவன் சுளுக்கெடுத்து விடுவான். அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? என்ன சுளுக்கெடுத்தாங்க? என்னவா, ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம். இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா, இல்ல தியாகமா? ஓஹோ, தியாகம் இல்லையோ? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. என்ன வாழ்நாள் பூரா இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்க, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்சு பக்கத்துல வராதீங்க. அதை என்னால தாய்க்க முடியாது.